மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதாக உறுதியளித்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போட்டிருக்கிறார்களே, திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தானே தொடர்ந்து போராடி போராடி இன்றைக்கு வேலை தொடங்கி இருக்கிறது. RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் என்றைக்காவது ஒரு நாள் மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் கட்டிடத்தை உடனே கட்ட வேண்டும் என்று ஒரே ஒரு நாள் போராடியதுண்டா? இந்துக்களுக்காகத்தானே நீங்கள் போராடுகிறீர்கள். மதுரையில் இந்துக்கள் இல்லையா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு ஏன் போராடவில்லை? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நீ SC STக்கு கூட போராட வேண்டாம். இதர பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, சாதி இந்துக்களுக்கு என்ன போராட்டத்தை நடத்தி இருக்கிறாய்? மருத்துவத்துறையிலே அகில இந்திய ஒதுக்கீடு, ஆல் இந்தியா கோட்டா 15%. அந்த ஒதுக்கீட்டிலே SC STக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. RSS போராடியதா? பிஜேபி போராடியதா? அனுமன் சேனா போராடியதா? இந்து மக்கள் கட்சி போராடியதா? எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா? அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா? மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா? தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா? செவிலியர்களின் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்களே, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு. திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் பேசுகிறோம். திமுகவை எதிர்த்து பேசுகிறோம், திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம். ஓய்வூதிய முறையில் பழைய முறையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வெட்கங்கெட்டவர்களே, என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி பேசி இருக்கிறீர்களா? ஓய்வூதியத்தை பழைய முறைப்படி கொண்டு வர வேண்டும், இதுதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கை, ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கை. போராடி இருக்கிறீர்களா? அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயப்படுத்துகிறதே மோடி அரசு. இந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் விற்று கொண்டிருக்கிறதே. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரான போது தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினார். நேஷனலைசேஷன். தனியார் நடத்திய வங்கிகளை எல்லாம், பேங்க் 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார். இதெல்லாம் நாட்டுடைமையாக்கினார். அரசாங்கத்துக்கு சொத்து இது. நீ என்ன தனியா வங்கி வச்சு நடத்துற, லாபம் ஈட்டுகிறாய். தனியார் சொத்துக்களை எல்லாம் தேசியமயமாக்கியது காங்கிரஸ் அரசு. மோடி ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து அரசாங்க சொத்தை எல்லாம் அதானிக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன தேசியவாதம் பேசுகிறார்கள்? நாட்டு சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதுதான் உங்கள் தேசியமயமாதலா? என்ன நேஷனலைசேஷன்? அவ்வளவும் பிரைவேட்டைசேஷன், தனியார் மயப்படுத்துதல், கார்பரேட் மயப்படுத்துதல். இதை என்றைக்காவது நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லுகிறீர்களே, இது அதானியின் நாடா, இந்துக்களின் நாடா? பதில் சொல்லுவீர்களா? விமானத்துறைகள் அனைத்தும் இன்றைக்கு அதானியின் கையிலே, துறைமுகங்கள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, பொதுத்துறைகள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, அம்பானியின் கைகளிலே. தனி நபர்களுக்கு இந்த நாட்டு சொத்துக்கள் அனைத்தையும் படிப்படியாக விற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அனைத்தையும் தனியார்மயமாக்கிவிட்டு எப்படி இதை நீங்கள் தேசியவாதத்தை பேச முடியும்? நீங்கள் நினைக்கிற இந்து தேசியத்தை உருவாக்க முடியும்? நீங்கள் விரும்புகிற இந்து தேசியத்தை கூட உங்களால் எப்படி உருவாக்க முடியும்? நாட்டு சொத்து இந்துக்களுக்கு உடைமையாக இல்லை, அதானிக்கு உடைமையாக இருக்கிறது. ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு உடைமையாக்கப்படுகிறது. ஏர் இந்தியா விமானத்துறை முழுவதும் இப்போது டாடாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சொத்து. அரசு சொத்து என்றால் மக்கள் சொத்து.
அரசு சொத்து என்றால் நாட்டு சொத்து. நாட்டு சொத்தை எல்லாம் தனியார் சொத்தாக்குகிற கும்பல் எங்கே இந்துக்களின் நலன் குறித்து பேசுகிறது? உயர்கல்வியிலே இன்றைக்கு இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைந்த கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி வளர்ச்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. சாணத்தை உருட்டி தின்றால் ஆயுள் நீடிக்கும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? இந்துக்களுக்காக என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? யாரை ஏய்க்க பார்க்கிறீர்கள்? RSS பாஜகவினரால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை, அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை எதிரிகளாக நிறுத்தி பெரும்பான்மைவாதம் பேசி ஆட்சியை தக்க வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் மயமாக்கி கொடுத்துவிட்டு இந்துக்களை ஓட்டாண்டிகளாக்கி வீதியிலே நிறுத்துவதுதான் பார்ப்பன கும்பலின் RSS கும்பலின் சதி திட்டம். பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான். அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே எப்படி அந்த IPS படித்தார் என்று தெரியவில்லை. யாரை வைத்து அவர் IPS தேர்வு பெற்றார் என்று தெரியவில்லை. இந்துக்களுக்கு RSS கும்பலின் செயல் திட்டத்திற்கு துணை போகிற ஒவ்வொருவனும் இந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கிறான் என்றுதான் பொருள். அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல, பார்ப்பன ராஷ்டிரம், பிராமண ராஷ்டிரம். சனாதன ராஜ்யம். அதற்கு என்ன பொருள்? வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். வர்ணாசிரம முறையில் நீ யார்? அண்ணாமலை யார்? நயினார் நாகேந்திரன் யார்? எச் ராஜா அந்த கும்பல் வகையராவை சார்ந்தவர். அவருக்கு பிரச்சனை இல்லை. ராஜா பேசுவதிலே அர்த்தம் இருக்கிறது. அண்ணாமலை பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? நயினார் நாகேந்திரன் பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் யாருக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று. முருகனை போய் அவன் ஸ்கந்தன் என்கிறான், சுப்பிரமணியன் என்கிறான். நான் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு, உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த முழக்கம் எழுப்புகிற தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்து மேடையில். நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனர்களிடத்திலே கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகனை ஸ்கந்தர்ங்கிறான், கந்தன் கூட கிடையாது. கந்தன்னா கூட தமிழ் ஆயிரும். ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர்ன்றான். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர். சுப்பிரமணியன்னா யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் இருக்கு. சூன்னு முன்னால போட்டான்னா குமார் முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுருவான். குமார்னு தமிழ் பெயர் இருக்கு. குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்குன்ட்டு குமார்னு சுருக்கிட்டோம்.
குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் உன்னை எப்படி சமஸ்கிருதம் பேசுறவனை எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானான்? எப்படி முருகன் சுப்பிரமணியனானான்? ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? இதுக்கு நயினார் நாகேந்திரனிடம் பதில் உண்டா? அண்ணாமலையிடம் பதில் உண்டா? அண்ணாமலைங்கிறது தமிழ் பெயர், அதை அருணாசலேஸ்வரர் மாத்தி விட்டாங்க. அண்ணாமலைக்கு வடமொழியில பெயர் அருணாசலேஸ்வரர். அருண்னா சிவப்புன்னு அர்த்தம், சூரியனும் பொருள், சிவப்புன்னும் பொருள். அசலம்னா மலை, அது வடமொழியில அசலம், தமிழ்ல மலை. அருணாசலேஸ்வரர், அருணா அசலேஸ்வரர், அருண் செம்மலைன்னு பேர் அதுக்கு பொருள். எந்த நேரமும் அங்க சூரியன் மறைய நேரத்தில் அது சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம், மலை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்திலே எரிமலை ஒன்று இருந்து வெடித்தது. அந்த எரிமலை வெடித்த காலத்தில் அது மெல்ல மெல்ல குளிர்ந்த போது அது சிவப்பாகவே நீண்ட காலம் தெரிந்தது. அதனால் அது செம்மலை என்று அழைக்கப்பட்டது. செம்மலை தான் பிற்காலத்தில் வடமொழியிலே அருணாசலம், அருணாசலம் என்று பெயர் மாறியது. அது வடமொழி பெயர். பெருவுடையார் கோவில்ங்கிறது எது? பெரிய கோயில். அதை வேணா மாத்திட்டான், பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்திட்டான். கோயில ஆலயம் மாத்திரான். கோயில்ங்கிறது தமிழ் சொல். கோன்னா அரசன், இல்லைன்னா அவன் இருக்கிற இடம். இறை என்றாலும் அரசு, கோ என்றாலும் அரசு. இறைவன் தங்கி மந்திரிகளோடு உரையாடக்கூடிய இடம்தான் கோயில். அந்த காலத்துல அப்பெல்லாம் சட்டமன்றம் கிடையாது. கோயில்ல தான் மந்திரி மன்னனும் உட்கார்ந்து பேசுவான். அங்க 1000 கால் மண்டபம் இருக்கும், அங்கதான் ஆயுத கிடங்கு இருக்கும், அங்கதான் மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசுவார்கள். அரசன் அமரும் இடம்தான் கோயில். இறை என்றாலும் அரசு, இறைவன் என்றால் அரசன். அவர்கள் இருக்கிற இடம்தான் கோயில். இவன் அது ஆலயம் மாத்திட்டான் வடமொழியில. ஆக முருகன் பெயரை ஸ்கந்தன் என்றும் சுப்பிரமணியம் என்றும் மாற்றியவர்கள் யார்? அவன் எப்படி இதிலே உரிமை கொண்டாட முடியும்? முதலில் முருகன் பெயரை சொல்லுகிற தகுதியே எச் ராஜாவுக்கு இல்லை. நீ யார்? உன் பின்னணி என்ன? உனக்கு எந்த வகையிலே இந்த கடவுள் உறவாக இருக்க முடியும்? கிடையாது. உனக்கு வட இந்தியாவில் ஏதாவது கடவுள் இருக்கும், போய் பார். அவர் ஏதோ மகாராஷ்டிராவில இருந்து வந்தவர் சொல்றாங்க. என்ன ஊருன்னு தெரியல, ஒடிசாவா மகாராஷ்டிராவா? பீகாரி, பீகார். அங்க அவருக்கு கடவுள் இருக்கலாம். இங்க வந்து அவர் தமிழ் உணர்வு பொங்கி வழிகிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் போல மீசையெல்லாம் வச்சு பார்க்கிறார். அது பிறப்பில் அவருக்கு வாய்க்கவில்லை, அதனால் சினிமாவிலாவது வைத்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார். கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பார்க்கிறார். தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறாராம். இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் ஜம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பலிக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் இன்று பேசியதாக இங்கே வாஞ்சிநாதன் சொன்னார். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதற்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம், அதுதானே அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் எங்கள் சொந்தங்கள், எமது குருதி வழி சொந்தங்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை. எங்கள் மூதாதையர்கள், முன்னோர்கள். அவர்களை நீ அந்நியர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறாய், அவர்களை நீ அச்சுறுத்த பார்க்கிறாய், அவர்களை எப்போதும் நீ பயத்திலே பீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதற்கு எங்கள் சகோதரர்களை நீ பயன்படுத்துகிறாய். எங்கள் தம்பி பூரணச்சந்திரனின் உயிரை நீ குடித்திருக்கிறாய். அவன் இந்த மண்ணின் மைந்தன். அவனிடத்திலே நீ மதவெறியை தூண்டிவிட்டு அவன் இன்றைக்கு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு? இந்த சங்க பரிவார கும்பல் தான் பொறுப்பு. மொழிக்காக உயிரிழந்தவர்கள் உண்டு, இனத்திற்காக தீக்குளித்தவர்கள் உண்டு, உலகத்தில் அப்படி நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் மதவெறியை தூண்டி இந்திய மண்ணில் இன்றைக்கு, அதுவும் தமிழ் மண்ணில் இப்படி ஒரு உயிர் பலியை கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார்கள். நல்ல வேளை பூரணச்சந்திரனின் குடும்பம் விழிப்பாக இருந்தது. இந்த இடம் நீங்க அரசியல் செய்கிற இடம் இல்லை, வெளியேறுங்கள் என்று விரட்டி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நான் வந்ததும் தோழர்களிடத்திலே சொன்னேன், பூரணச்சந்திரன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டேன். தோழர்கள் விசாரித்து விட்டு சொன்னார்கள், நாங்க பிஜேபி காரனையே வரவேணான்னு சொல்லிட்டோம், அண்ணன் இப்ப வர வேண்டாம் என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதனால ராஜா அவர்களே, திருப்பரங்குன்றத்தை உங்களால் அயோத்தியாக மாற்ற முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உத்தரப்பிரதேசத்தில். அங்கே மதம் சார்ந்த சிந்தனையாளர்கள் இருதரப்பிலும் இருந்தார்கள். இங்கே மத சார்பற்ற சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், ஜனநாயக சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஒருபுறம் இஸ்லாமியர்கள் இருக்கலாம், இன்னொரு புறம் இந்துக்கள் இருக்கலாம், அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருதரப்பிலும் இருக்கலாம். அதை தாண்டி மத சார்பற்ற சக்திகளாக இங்கே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். இருதரப்பாரையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், இருதரப்பாரின் உணர்வையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எம் மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மதிப்பை நாங்கள் தருகிறோம். எங்களுக்கு இந்துக்களும் பகைவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களும் எங்களுக்கு பகைவர்கள் இல்லை. உங்களை போல யாருக்கு எதிராகவும் நாங்கள் வெறுப்பு அரசியலை பேசவில்லை. நாங்கள் உங்களை விமர்சிக்கிறோம். பிஜேபிக்கு எதிராகவும் நாங்கள் வெறுப்பை உமிழவில்லை, வெறுப்பை கக்கவில்லை. நீங்கள் செய்கிற சதிகார அரசியலை அம்பலப்படுத்துகிறோம். இந்துக்களை ஏமாற்றுகிற முயற்சியை முறியடிக்கிறோம். சங் பரிவார்களின் திட்டத்தை தோலுரித்து காட்டுகிறோம். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்தியா முழுக்க கையில் ஆட்சி இருக்கிற காரணத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் எத்தனை மசூதிகள் இருக்கின்றன, அந்த மசூதிகளுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்கள் இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் கோடிகள், இந்தியா முழுவதும் எவ்வளவு தேவாலயங்கள் இருக்கின்றன, சர்ச்சுகள் இருக்கின்றன, அந்த சர்ச்சுகளுக்கான சொத்துக்கள் எவ்வளவு, தமிழ்நாட்டிலே எவ்வளவு, இந்தியா முழுவதும் எவ்வளவு, எத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனை கல்லூரிகள் இருக்கின்றன, எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, எத்தனை நிறுவனங்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றன. இதை கண்டுபிடிக்கிறான், இதை ஆய்வு செய்கிறான். இதை ஆய்வு செய்வதற்கென்றே ஒரு குழுவை போட்டு வைத்திருக்கிறான். RSS சங் பரிவார்கள் செய்கிற வேலை. சங் பரிவார்கள் என்றால் சங்குன்னா சங்கம்,
பரிவார்னா குடும்பம். RSS என்கிற குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் வேற வேற பேர்ல இருப்பான், புதுசு புதுசா உருவாக்கிக்குவான், ஆனா ஒரே விஷயத்துக்காக குரல் கொடுப்பான். அதான் சங் பரிவார் அமைப்பு. இப்போ ஒருத்தன் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான்ல ஒரு தம்பி, அவன் பேர் ராம ரவிக்குமார். அவன் நம்மள மாதிரி சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். இப்ப காவி சட்டையை போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு மகாமுனி மாதிரி ஒரு வேஷத்தை காட்டுறான். அவன் ஒரு சாதாரண ஒரு தம்பி தான். அவன் இன்றைக்கு ஒரு அமைப்பு. அது 2 பேர் இந்த கட்சி தான். ஒருத்தர் அர்ஜுன் சம்பத், ஒருத்தர் ராம ரவிக்குமார். 2 பேரும் ஒன்னா உடஞ்சிட்டாங்க. இப்பயும் ஒரு கட்சி, ஒரு கட்சி. அவங்க கட்சியில் ஆள் கிடையாது, வெறுமனே அறிக்கை விடுவது தான். அவங்கள வச்சு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த தம்பி போய் கேஸ் போடுறாப்ல. அவருக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவைக்கல் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மனைப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த கல்லு சலவை, அது அளவைக்கல். அளவைக்கல்னா சர்வேக்கல். சர்வேக்கல்னா நாயக்கர் காலத்தில் ஊன்றப்பட்ட கல். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. தீபம் ஏற்றுகிற வரலாறு உண்டா என்றால் உண்டு. அது எங்கே? மேலே மலை உச்சியிலே இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கம் இருக்கிற ஒரு தூண். 400 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றுவது வாடிக்கை, யாரும் மறுக்கல. அந்த மலை உச்சியில் சமணர்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் இருக்கிறது. இஸ்லாத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலையில தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவில் இருக்கிறது, மேலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது, உச்சியிலே பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இதை இல்லாம சமணர் குகையும் அங்கே இருக்கிறது, சமணர் வழிபாட்டு தலமும் இருக்குது. இப்ப பலதரப்பட்ட மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இவ்வளவு நாளா யாரும் சண்டை போட்டுக்கலையே. இஸ்லாமியரும் அங்கே போனார்கள், இந்துக்களும் அங்கே போனார்கள். சமணர்கள் இப்ப யாரும் பெரிய அளவில் இங்கே இல்ல. ஜெயின்ஸ் போறாங்களோ இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது நமக்கு. ஆனா தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலே அவையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அந்த மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. முருகனுடைய இன்னொரு பெயர் அது. கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒன்று இருக்குது, அது முருகன் வழிபாட்டு தலம் தான். நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள், வேற ஒன்றும் கிடையாது. அது வடமொழியில அது என்ன சுருக்கமா நாத் அப்படின்றாங்க. பிரேம்நாத், ராஜ்நாத். நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ் படுத்தும் போது நாதன் அப்படின்னு தமிழ் படுத்துறோம். வடமொழிக்காரனா சுவாமிநாத் அப்படின்னு வச்சிருப்பான், தமிழ் என்னொன்னே சாமிநாதன். அப்போ சுவாமிநாதன் வடிவத்திலும் சங்கி மதுரை மண்ணிலே உண்டு. அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன தீர்ப்பு? யாரும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது மோதல் வெடித்ததா? ஏதாவது போராட்டம் நடந்ததா? ஏதாவது இரத்த களரி நடந்ததா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தம்பியை வச்சு வழக்கு போட வச்சு ஆள் செட் பண்ணி ஒரு தீர்ப்பு, உடனே நாள் குறித்து தீர்ப்பு. இந்த உடனே இந்த தீபக்கள் தான். அதுவும் அவர் நேரா போறார். எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு நடக்கின்றன, அங்க எங்கேயும் நேரா போனதில்லை. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற எந்த இடத்திலும், ஆணவ கொலைகள் நடக்கிற எந்த இடத்திலும் நீதிபதிகள் போய் நின்றதுண்டா?
மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் பார்த்ததுண்டா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போய் பார்த்ததுண்டா? 15 நாளா ஒருத்தன் விவசாயி பாய்சன் குடிச்சிட்டு செத்துட்டான். யாரும் போய் பார்க்கல. அந்த கேஸ சுமோட்டாவா ஏன் நீதிபதி சுவாமிநாதன் எடுத்து வழக்காட கூடாது, ஒரு தீர்ப்பு தரக்கூடாது? தென்காசி பக்கத்தில் அண்ணன் தம்பி 2 பேருக்கு சொந்தமான நிலம் ஒருத்தன் ஒரு விண்மில் காற்றாலை உருவாக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வித்துட்டான். எனக்கு தெரியாம வித்துட்டான் என் சொந்தக்காரன், என் தம்பி. அதை நான் விடமாட்டேன்னு போய் தடுக்கிறான். இவன் வீட்டை இடிக்கிறான். அவன் அந்த இடத்திலே பாய்சன் அடிச்சு செத்து போறான். செத்து போனவன் ஒரு இந்து. சுவாமிநாதன் ஜி அவர்களே, சங்கி சுவாமிநாதன் ஜி அவர்களே, செத்து போன தம்பி ஒரு விவசாயி, அவர் ஒரு இந்து தானே. உங்களுக்கு ஈவு இல்லையா? இரக்கம் இல்லையா? கருணை இல்லையா? மனசாட்சி இல்லையா? அதை ஒரு வழக்காக நீங்கள் எடுத்து வழக்காட கூடாதா? தீர்ப்பு எழுதக்கூடாதா? 15 நாட்களாக அந்த பிணம் மார்ச்சூரியிலே கிடக்கிறது. நேற்று நான் கன்னியாகுமரி போகிற போது என் வழியை மறித்து, காரை மறித்து, கண்ணீர் ததும்ப அந்த கோரிக்கைகளை என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. அந்த இடத்திற்கு போகிற தெம்பு திராணி உங்களுக்கு உண்டா? இல்லை. ஆக சங்கிகள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள். இதுதான் RSS-இன் வெற்றி.